இன்றைய பஞ்சாங்கம் ஜனவரி 2, 2024, 2/1/2024, தமிழ் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 17ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. பூரம் நட்சத்திரம் காலை 11:43 வரை, அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம். தேய்பிறை சஷ்டி திதி மாலை 5:12 வரை, அதன் பிறகு சப்தமி திதி. சித்த அமிர்த யோகம். மகரம் மற்றும் கும்பராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 8 மணி முதல் 9 வரை, மாலை 4 மணி முதல் 6 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சுக்கிரன் புதன், தனுசில் சூரியன் செவ்வாய், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று மாலை 6:29 சந்திரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். சாயந்தரம் 6:29 சந்திரன் சிம்மராசியில் இருக்கிற வரைக்கும் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு கன்னி ராசிக்கு பெயர்ச்சியானதற்கு பிறகு கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் துவக்கம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற இந்த நாள் பகல் முழுவதும் 5ஆம் இடத்துல சனி மற்றும் குருவின் பார்வையில். அதனால உங்களுக்கு மனசுல சந்தோஷத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் மனசுல ஒரு ஓரத்தில் அரிச்சிட்டே இருக்கு, மன வலியை ஏற்படுத்திட்டு இருக்கு. அதுக்கு காரணம் உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகளின் காரணமாகத்தான் இருக்குமே தவிர மற்றபடி எந்த கெடுபலனும் இல்லை. இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும், காரிய வெற்றி ஏற்படும். எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு. மனோ தைரியத்தை கொடுக்குறாரு, நேர்மையை கொடுக்குறாரு. ராசியில் இருக்கிற குரு உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகத்தின் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால தடைப்பட்ட பாக்கியங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்பும், உங்களுடைய பாக்கியஸ்தானத்தின் காரணமாக முன்னோரின் ஆசையும் அனுகூலமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. தொழிலுக்குண்டான முதலீடுகள் செய்வதன் மூலமாக லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய அனுகூலம் ஏற்படும். குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய வியாபாரம் நெருப்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் இல்லை அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வியாபாரமாக இருந்ததுன்னா அதில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையில் இருந்த பண வருமான சிக்கல்கள் தீர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டு இன்று உங்களுக்கு தன வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குடும்பஸ்தானாதிபதி சுக்கிரன் புதனோடு சேர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பம் வலுவடைந்து அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அமைகின்ற ஒரு சாதகமான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை வழியில் சில உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்பட்டு கடன் அடைபடுவதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு பண தேவைகள் இருக்குது. யாருக்கிட்டையாவது கடன் வாங்கியிருக்கீங்க, அந்த கடனை கொடுக்க முடியாமல் இருக்கீங்கன்னா உங்கள் தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கும். தந்தையின் வருமானத்தை கொண்டு உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. உங்கள் மேல் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள். ஆனால் அந்த சமயத்தில் சில தேவையற்ற பேச்சுக்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசியமாக யாருக்கிட்டையும் வாயை கொடுத்து வம்பு இழுக்காதீங்க. நிதானமாக பேசுவதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். குழந்தைகளால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறது போல வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கும் இன்று நல்ல செய்திகள் வரும். வியாபாரத்தில் அரசாங்க அதிகாரிகள் அல்லது அரசியல் குறுக்கீடுகள் இருந்ததுன்னா அந்த குறுக்கீடுகள்லாம் மாறுறதுக்குண்டான விலகிறதுக்குண்டான சூழ்நிலை அமைகின்ற சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இன்று உங்களுக்கு பண பிரச்சனைகள் தீர்வை சந்திக்கும். பணம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ரிஷப ராசி. 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் பயிற்சி ஆகிறாரு. சாயந்தரம் 6:30
அது வரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது குரு பார்வையில் இருக்காரு. பகல் முழுவதும் இன்று உங்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகளில் முக்கிய முடிவுகள் எடுத்து செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தொழிலில் வளர்ச்சி ஏற்படும். தொழில் ரீதியான முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய அஃபிஷியல் சைட்ல ஏதாவது வழக்கு இருந்ததுன்னா அந்த வழக்குக்காக அலைச்சலை சந்தித்து அதன் மூலமாக வெற்றிகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சுப செலவுகள் ஏற்படும். வீடு, மனை, வண்டி, வாகனம், தாயாரின் ஆரோக்கியம், உங்களுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள், வீட்டுக்கு தேவையான தங்க நகைகள் போன்ற எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் போன்ற விலையுயர்ந்த பொருட்களை வாங்குறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மாலை 6:29 மேலே சந்திரன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது குழந்தைகள் விஷயத்தில் சற்று பிடிவாதத்துடன் செயல்படுவீர்கள். அவங்க கேட்கறத உங்களால் வாங்கி தர முடியாதுங்கிற ஒரு தீர்மானத்தோடு செயல்படுவீங்க. அவங்களும் பிடிவாத குணத்தோடு செயல்படுவாங்க. படிக்கின்ற குழந்தைகளுக்கு மன சஞ்சலம் ஏற்படும். விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாலைக்கு பிறகு உடன் பிறந்த சகோதரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகளில் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குறிப்பாக நீங்கள் அஃபிஷியலாக ஒர்க் பண்ணுறீங்க, எங்கேயாவது ஒரு கம்பெனியில் மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்கீங்க, மேனேஜரல் லெவலில் இருக்கீங்க, எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் இருந்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த தொல்லைகளை சமாளிக்கிறதுக்கு உண்டான அறிவு திறமையை குரு பகவான் கொடுத்துட்ருக்காரு. அதனால் கொஞ்சம் நீங்கள் இன்றைக்கி கஷ்டப்பட்டு வேலை பண்ணுவீங்க. கொஞ்சம் பிரயத்தனப்பட்டு வேலை பண்ணுறதுனால உடல் அசதி ஏற்படும். ஆனால் அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா மனசில் இருக்கிற எரிச்சல் தன்மையை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதனால் எங்கேயாவது நீங்கள் அதிக பிரசங்கித்தனமாக கொஞ்சம் வார்த்தைகளில் உஷ்ணத்தோடு பேசிட்டீங்கன்னா அதை வைத்து உங்களுக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நிதானத்துடன் பேசுவது நல்லது. தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை பளு ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்பு இல்லை, ஆனால் அலைச்சல் இருக்கும். நீங்கள் காத்தாலேருந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி போவீங்க. ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும் உங்களுடைய ஐடி கார்டுலேருந்து என்ட்ரி கார்டுலேருந்து எல்லாத்தையும் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டீங்கன்ட்டு. திருப்பி வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வந்தால் அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள். இன்று உடல் அசதி ஏற்படும். மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்கள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். இன்று அதிகப்படியான வேலை பளு காரணமாக உடல் அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உடல் சோர்வுத்தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. நண்பர்கள் விஷயத்தில் அல்லது சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு எரிச்சல் தன்மை அல்லது முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இயலாமையின் வெளிப்பாடு கோபங்கிறத இன்றைக்கி நீங்கள் ஈஸியாக ப்ரூவ் பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு மன உளைச்சல், மனச்சுமை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றம் ஏற்படுகின்ற சுமாரான நாள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவைகள்னால் உங்களுடைய கடன் சார்ந்த, ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள். இது பத்தாதுன்னு உங்களுக்கு உங்களுடைய வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு கையிருப்புலேருந்து செலவாகிறது மட்டும் இல்லாமல் கடன் வாங்கியும் செலவு பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் உதவியை நாடுவதற்குண்டான சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அங்கேருந்து பதில் ஒழுங்காக வராது. அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும், கோபம் ஏற்படும். மன உளைச்சலின் காரணமாக தவறான வார்த்தை பிரயோகங்கள் உங்களின் சங்கடத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுத்தும். குழப்பங்கள் நிறைந்த நாள், அலைச்சல்கள் நிறைந்த நாள். மிதுன ராசி. ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது. சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. மாலை 6:45 மேலே 6:29 மேலே அதிகப்படியான வேலைப்பளு, படபடப்புடன் செய்யக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. திடீர்னு அலைச்சல் ஏற்படும். அது உங்களுடைய அஃபிஷியல் காரணமாக இருக்குமே தவிர மற்றபடி எந்த விதமான கெடுபலனும் கிடையாது. உங்கள் ஆஃபீஸில் ஏதாவது கடைசி நேரத்தில் இந்த வேலையை இதுக்குள்ளே முடிச்சு கொடுக்கணும், 1 ஹவரில் முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி உங்களை பதட்டப்படுத்துவாங்க. அதனால் உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு தங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் அலைச்சலை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்குது. ஆனால் இன்றைக்கி நாள் முழுவதும் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான வாய்ப்பு அமைகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அது சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும். செல்வாக்கை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும். மூத்த சகோதரர்கள் வழியில் செலவுகள் ஏற்படும். அதே சமயம் இன்று மாலைக்கு பிறகு சாயந்தரம் 6:29 மேலே சந்திரன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது
உங்களுடைய வீடு மனை வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். அதாவது நடு ரோட்டில் நிற்க வச்சு உங்களை இரிட்டேட் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். அதற்கு காரணம் உங்களுக்கு உங்களுடைய வேலை நேரத்தில் தடுமாற்றம் ஏற்படும். வீட்டுக்கு போகலான்னு கிளம்புவீங்க, வண்டி ரிப்பேர் ஆகிட்டு பஞ்சர் ஆகிட்டு நடு ரோட்டில் நிற்க வைக்கும். அதுக்காக செலவு, டைம் வேஸ்ட்டு, பணம் வேஸ்ட்டு எல்லாம் நடக்கும். சலிப்புத்தன்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ள சுமாரான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் முழுவதும் அனுகூல பலன்கள் ஏற்பட்டு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மாத சம்பளம் வரக்கூடிய நாளாக இருக்குது. அதனால் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். நேத்திக்கே கூட சம்பளம் வந்திருக்கலாம், அதனாலையும் சந்தோஷமாக இருப்பீங்க. இன்றைக்கி உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். நண்பர்கள் அல்லது மேலதிகாரிகள் மூலமாக சில புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மாலைக்கு பிறகு உங்களுடைய வேலையில் முனைப்புடன் செயல்படுவீர்கள். சாயந்தரம் 5 மணிக்கு மேலே தான் உங்களுக்கு இந்த மீட்டிங் அந்த மீட்டிங்னு வச்சு உங்களை வீட்டுக்கு போக விடாமல் நைட்டு 9 மணி வரைக்கும் உட்காந்து வைப்பாங்க. 9 மணிக்கு மேலே கிளம்பும்போது உங்களுடைய வண்டியும் மக்கர் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. தடுமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. எங்கேயாவது அஃபிஷியலாவோ இல்லை பர்சனலாவோ வெளியில் போகிறீங்கன்னா போகிற இடத்துல காரிய தடை ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் வியாபாரம் செழிப்புத்தன்மையை தரக்கூடிய வகையில், லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இரவு 8 மணி வரைக்குமே உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். 8 மணிக்கு மேலே கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு கஸ்டமர் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொருளை வாங்கி வந்து வச்சுருப்பீங்க, அதுக்கு பணமும் செலுத்திருப்பீங்க. அந்த கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போக மாட்டார். அதனால் அந்த பணம் உங்களுக்கு முடையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்று மாலைக்கு பிறகு சாயந்தரம் 7 மணி 8 மணிக்கு மேலே மன சஞ்சலம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். பகல் முழுவதும் அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற, தனலாபம் அதிகரிக்கின்ற சந்தோஷகரமான நாள். கடக ராசி. ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்காரு. தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதுனால, குரு மற்றும் சனியின் பார்வையில் இருக்காரு. அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டார். என்ன அதிகமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுத்தும். குடும்ப சூழ்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில், வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறையா பேச வேண்டியது இருக்குது. எதுக்கு பேசுகிறீங்க, என்ன பேசுகிறீங்கன்னு தெரியாது. ஆனால் அவர்கள் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சி கொஞ்சம் பிரயத்தனப்பட்டால் தான் நீங்கள் செயல்படுற மாதிரி இருக்குது. அந்த பிரயத்தனப்பட்டு செயல்படுறதுனால உங்களுக்கு சலிப்புத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு மனசஞ்சலம் ஏற்பட்டு அது வார்த்தைகளாக வெளிவரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள். குறிப்பாக உங்களுடைய குழந்தைகளின் செயல்பாடுகளை விமர்சிப்பீர்கள். குழந்தைகளுடன் வாக்குவாதம் ஏற்படும். உடன் பிறந்த மூத்த சகோதரிகளால் உங்களுக்கு சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாலை 6 மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது எந்த விஷயம் உங்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தித்தோ அந்த விஷயந்தான் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஸோ சாயந்தரத்துக்கு மேலே வியாபாரம், சகோதரிகள், உடன் பிறந்த சகோதரிகள், குழந்தைகள், இந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு சந்தோஷ செய்திகள் வருகின்ற வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி செய்வீங்க. இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே நீங்கள் ஆலய வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அந்த சாயந்தரம் 5:30 மணி 6 மணி வரைக்கும் உங்களை உக்காத்த வச்சு மத்தியானம் 2 மணிக்கு கூப்பிடுவாங்க. ஃபோன் பண்ணி நீங்கள் எங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்றேன். அதுவும் குறிப்பாக இந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், இவர்களுக்கு, அதுக்கப்புறம் சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கிறதுக்காக கேட்டிருந்தீங்கன்னா அந்த உதவியை பண்ணுறேன்னு சொல்லவங்க உங்களை வர சொல்லிடுவாங்க ஆஃபீஸ்க்கு, அவங்க ஆஃபீஸ்க்கு. ஆனால் சாயந்தரம் மத்தியானம் 2 மணிக்கு போனீங்கன்னா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் உங்களை இழுத்தடிச்சிட்டு 6 மணி 6:30 மணிக்கு மேலே தான் இந்த பணத்தை கொடுப்பாங்க. அது வரைக்கும் உங்களுக்கு நேர விரயம் ஏற்படும். இன்று காரிய தடை ஏற்பட்டாலும் மாலைக்கு பிறகு தன வருமானம் ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளை சந்திக்கக்கூடிய, நேருக்கு நேராக சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள். சந்திரன் 2ஆம் இடத்துல சனி பார்வையில் இருக்கும் பொழுது பகல் பொழுதில் நீங்கள் யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிங்களோ அது உங்களுடைய கடந்த கால நண்பர்களாக இருக்கலாம், பார்ட்னர்ஸாக இருக்கலாம், ஏன் உங்களுடைய லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், எக்ஸ் பார்ட்னராக இருக்கலாம், இல்லை உங்களுடைய காதல் சம்பந்தப்பட்ட நபராக இருக்கலாம். யாரோ ஒருத்தரை இந்த ஜென்மத்தில் அவங்களை இனிமேல் பார்க்கக்கூடாதுன்ட்டு அவ்வளோ வெறுப்பில் இருந்தீங்கன்னா அந்த நபரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நபரும் சும்மா இருக்க மாட்டார். உங்களை வாயை பிடிச்சி வம்புக்கு இழுத்துட்டு தேவையில்லாத பேச்சுக்களை பேச வைப்பார். இது சாயந்தரத்துக்குள்ளே நடக்கும். சாயந்தரம் 6 மணிக்கு மேலே சந்திரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது வீட்டில் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு இதமான நட்பை பாராட்டி சந்தோஷத்தை ஏற்படுத்துவாங்க.
காலையில் செஞ்ச சங்கடம், காலையில் ஏற்பட்ட மன வருத்தம் மாலைக்கு பிறகு இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய தந்தையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மாலைக்கு பிறகு நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். எதுக்கு தடுமாற்றம் ஏற்படுறது, எதுக்கு பேசுகிறோம், ஏன் பேசுகிறோம் எதுவும் தெரியாமல் உளறி கொட்டி கிளறி மூடுவீங்க. உங்களுடைய மேலதிகாரிகள் சொன்ன சில விஷயங்கள், ரகசியங்களை நீங்கள் வெள்ளந்தித்தனமாக உளறிட்டு அதுக்கப்புறமா சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாலைக்கு பிறகு அந்த சிக்கலிலிருந்து நீங்களே உங்களை விடுவித்துக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு செய்கிறது அவசியமான ஒன்று. இன்றைக்கி நீங்கள் காத்தால் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும்போதே, உங்கள் ஆற்றுலேருந்து கிளம்பும்போதே பிரார்த்தனை செஞ்சுட்டு போனீங்கன்னாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகும். உங்களுடைய மனசில் இருக்கிற ரகசியங்களை வெளி சொல்லாமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். இன்று பகல் முழுவதும் மனக்குழப்பமும் வார்த்தை குழப்பமும், மாலைக்கு பிறகு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சிம்ம ராசி. ராசியில் இருக்கிற சந்திரனுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால இன்று தெளிவான சிந்தனை ஏற்படும். பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக உங்களுக்கு இருக்கின்ற சிக்கல்கள் தீரும். குறிப்பாக ஆரோக்கிய சிக்கல்கள் தீரும். பணம் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்கள் குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். குழந்தைகளின் நிம்மதியான செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகள் வெற்றி செயல்களில் ஈடுபட்டு அதன் மூலமாக உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மாலைக்கு பிறகு மாலை 6:29 மேலே சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி கேதுவோடு இணைகின்ற பொழுது மாலையிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் விரக்தி மனப்பான்மை ஏற்படும். உங்களுடைய குலதெய்வத்தையோ உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களையோ அனாவசியமாக திட்டுவீங்க. இது உங்களுக்கு மனசஞ்சலத்தை ஏற்படுத்தும். மனசஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பகல் முழுவதும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். மாலைக்கு பிறகு மனக்குழப்பம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த தொழில் விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் அமோகமான செயல்பாடுகளில் ஈடுபட்டு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். இன்று உங்களுக்கு பகலில் சந்தோஷமும் மாலைக்கு பிறகு மன சஞ்சலமும் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தெளிவான சிந்தனை ஏற்படும். உங்களுக்கு கழுத்து காது பகுதியில் இருந்த வலது காது பகுதியில் இருந்த குழப்பங்கள்லாம் நிவர்த்தியாகும். அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்கள் குழந்தைகள் விஷயமோ இல்லை உங்களுடைய மேல் படிப்புக்கு உண்டான விஷயமோ எல்லாமே சாதகமாக நடக்கிறதுக்கு உண்டான நேரம். மாலை 6:29 மேலே சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறதுனால உங்ககிட்டயே திடீர்னு ஒரு சேஞ்ச் ஆஃப் ஆட்டிடியூட், மனசளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். யார்கிட்ட பேசினாலும் சரி விரக்தியாக பேசுவீங்க. சில சமயம் எடுத்தெறிஞ்சு பேசுவீங்க. இது உங்களுடைய புகுந்த வீட்டில் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும். இளம் வயது திருமணமானவர்களாக இருந்தால் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கணவன் மனைவி உறவில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகாது. அதனால் சாயந்தரத்துக்கு மேலே மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு காலையில் சந்தோஷமான அனுபவங்கள், காலையில் பெருமை மிகு அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாலைக்கு பிறகு அதே அஃபிஷியல் டியூட்டி விஷயமா நீங்கள் எடுத்த முயற்சியில் தடுமாற்றம் ஏற்படுறதுனால உங்களுடைய ஸ்டாண்டப் புரிய வைக்கிறதுக்காக நீங்கள் நிறையா பேசணும். கஸ்டமர் பிளேஸுக்கு போனீங்க, கஸ்டமரை பார்க்குறீங்கன்னா அவங்கக்கிட்ட நிறையா பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது. வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற சுமாரான நாள். பண விவகாரங்களில் குழப்பம் ஏற்படும். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் உங்களுடைய வியாபார விஷயத்துக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காலையில் அதாவது சாயந்தரம் 6 மணி வரைக்கும் எல்லாமே சாதகமாக நடக்கிறது. 6 மணி வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் சந்திரன், அதாவது சூரியன் அஸ்தமித்ததுக்கு அப்புறம் சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது பண விவகாரங்கள் உங்களுக்கு விரக்தி மனப்பான்மையை ஏற்படுத்தும். உங்களுக்கு தேவை ஒரு 50,000 ரூபா தேவை, ஆனால் உங்ககிட்ட 10,000 ரூபா தான் இருக்கும். மீதி 40,000 ரூபா என்ன பண்ணுறதுன்னு புலம்பி தீர்த்து சங்கடத்தை சந்திப்பீர்கள். நண்பர்களும் உதவிகரமாக இருக்க மாட்டார்கள். அதனால் விரக்தி மனப்பான்மை ஜாஸ்தியாகும். ஏன் உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லேயே இந்த பண விவகாரம் சங்கடத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் அனுகூலமான செயல்பாடுகள் ஓரளவுக்கு உதவிகரமாக இருந்தாலும் அவர்கள் மூலமாக பண வருமானம் ஏற்பட்டாலும் அவர்கள் உங்களிடம் சில எதிர்மறை செயல்பாடுகளில் ஈடுபடுவார்கள். அதுவும் உங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். சஞ்சலமான குழப்பமான மனநிலை உள்ள தடுமாற்றமான நாள்.
கன்னி ராசி. ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று மாலை 6:45 மணி வரைக்கும் 6 மணி 29 நிமிஷம் வரைக்கும் உங்கள் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால மனக்குழப்பம், விரக்தி மனப்பான்மை, பண விரயம், தடுமாற்றமான செலவுகள், வட்டிக்கு பணம் கட்டுறது, வட்டிக்கு பணம் கட்டுறதுக்கு பணத்தை அரேஞ்ச் பண்ணுறது, இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் எல்லாத்தையுமே சாயந்தரம் 6 மணிக்கு மேலே எப்படி வருதுன்னே தெரியாது. பணம் வந்து உங்களுடைய கடன் அடைப்பீங்க, வட்டிக்கு பணத்தை கட்டிடுவீங்க, நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெளிவான சிந்தனை ஏற்படும், ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். சாயந்தரம் 6 மணிக்கு பணம் இல்லை, 6:30 மணிக்கு பணம் வரும். பணத்தை கட்டின உடனே அப்பாடா ஆண்டவன் காப்பாற்றிட்டாண்டு உடனே கோயிலுக்கு ஓடுவீங்க. அப்பேற்பட்ட ஆன்மீக மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மாலைக்கு பிறகு உங்களுக்கு சில தெளிவான சிந்தனை ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தொழில் ரீதியாக சில பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எங்கேயாவது பொருள் வாங்கியிருப்பீங்க, அதுக்கு இசிஎஸ் வரும், இல்லாட்டி செக்கு கொடுத்துருக்கீங்கன்னா அந்த செக்கு வரும்னா அதை பாஸ் பண்ண வைக்கிறதுக்குள்ளார உங்கள் நிலைமை இருக்குது. அப்பப்பா போதுண்டா சொல்ல முடியாத நிலைமைன்ட்டு நீங்கள் புலம்புற அளவுக்கு இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனாலே, விரயஸ்தானாதிபதியான சூரியன் 4ஆம் இடத்துல செவ்வாயோடு இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்துவார். நேர விரயத்தையும் பண விரயத்தையும் ஏற்படுத்துவார். நீங்கள் வட்டிக்கு வாங்கி பணத்தை கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு வருமானத்தில் உள்ள தொய்வுகளை விலக்குவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். இன்னும் 2 நாளில் வாங்கின கடனை வட்டியோடு சேர்த்து அடைக்கிறதுக்கு வாய்ப்பு வரும். அதுவரை பொறுமையாக இருக்கிறது நல்லது. காலையில் மனக்குழப்பம், மாலையில் மன நிறைவும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். இன்னைக்கு பகல் முழுவதும் உங்கள் தாயாருடைய ஆரோக்கியம், உங்களுடைய வண்டி வாகன பராமரிப்பு செலவுன்ட்டு ஏதாவது ஒரு செலவு ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அதனால் மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணினா எதை பண்ணினா எனக்கு பித்தம் தெளிவுங்கிற கதையில் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். எதை பண்ணினா செலவை குறைக்க முடியுங்கிற யோசனையோடு செயல்படுவீங்க. ஆனால் எந்த யோசனையும் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. மாலைக்கு பிறகு சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. என்னதான் குரு பார்வையில் சந்திரன் இருந்தாலும் இன்று பகல் முழுவதும் மன சஞ்சலம் ஏற்படும். மாலை 6 மணி 29 நிமிஷத்துக்கு சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்போது கேதுவோடு இணைகின்ற பொழுது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீக உபதேசங்களுக்கு சென்று வருவதற்குண்டான சூழ்நிலையும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இளைய சகோதரிகள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது இளைய சகோதரர்களின் தேவைகளுக்கு நீங்கள் உதவி செய்வீங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு சாயந்தரத்துக்கு மேலே நல்ல செய்தி வரும், நல்ல நிம்மதியை ஏற்படுத்தும். இன்றைக்கி ராத்திரி ஒரு நிம்மதியான தூக்கத்தை ஏற்படுத்துவதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. அதற்கு காரணம் தக்க சமயத்தில் நீங்கள் போய் உதவி செஞ்சதுனால உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுகின்ற ஒரு நாள், சாதகமான நாள், மன நிறைவு ஏற்படுகின்ற நாள். துலாம் ராசி. லாபஸ்தானத்தில் குரு பார்வையில் இருக்கிற சந்திரனால நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உடன் பணியாற்றுபவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னும் உங்கள் கூட ஒர்க் பண்ணுற கலீக்ஸ் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருப்பாங்க. தே வில் கிவ் யூ மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ். நண்பர்கள் வில் பி மோட்டிவேட்டிங். உங்கள் நண்பர்கள் உங்களை மோட்டிவேட் பண்ணி பேசுவாங்க, உற்சாகப்படுத்தி பேசுவாங்க. அதனால் உங்களுக்கு மனசில் இருக்கிற தாழ்வு மனப்பான்மை விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணாலும் சரி, உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இன்று நாள் முழுவதும் அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான வாய்ப்பு இருக்குது. சாயந்தரம் 6:45 மணிக்கு மேலே 6 மணி 29 நிமிஷத்துக்கு மேலே சந்திரன் உங்கள் விரயஸ்தானத்துக்கு வரதுனால உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது செலவுகள்னால் திடீர்னு உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில செய்திகள் வரலாம். அல்லது அவங்க விஷயத்துக்காக ஏதாவது செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு இந்த பொருளை வாங்கி கொடு, அந்த பொருளை வாங்கி கொடுன்னு கேட்பாங்க. அதனால் உங்கள் தாயாரின் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதே சமயம் உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் அல்லது நினைவுகள் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ராத்திரிக்கு மேலே மன சஞ்சலம் ஏற்படும், தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது உங்களுடைய செயல்பாடுகளை விமர்சித்தவர்கள் கூட உங்களை பெருமைப்படுத்தி பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படும்.
நாள் முழுவதும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். உங்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு புதிய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. புதுசாக பொறுப்புகளை கொடுத்து நீங்கள் தான் இதெல்லாம் பார்த்துக்கணும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மாலைக்கு பிறகு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தினாலும் இன்று செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே கடன் அடைப்பீங்க, அதனால செலவு ஏற்படும். பகல் முழுவதும் உங்களுடைய செயல்பாடுகளை நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பெரியவர்கள், அதாவது பெரிய பதவியில் இருக்கிறவங்க, நண்பர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உங்களை பெருமைப்படுத்தி பேசுவாங்க. அமோகமான பலன்கள் ஏற்படும். காரிய வெற்றி ஏற்படும். அரசாங்க வகையில் அல்லது அரசு துறை சார்ந்த வகையில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து விடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பாக்கியஸ்தானத்துக்கு சூரியன் செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய தந்தை வழியில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மேன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இன்று மாலைக்கு பிறகு உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற நாள். வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுகின்ற நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். உங்களை பற்றி பெருமைப்படுத்தி பேசுவாங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, இப்படி எல்லாருமே உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. உங்களுடைய குடும்பத்தாருக்கு, குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய மாமனார் மாமியார், இவர்கள் உங்களை பெருமைப்படுத்துவார்கள், பெருமையாக பேசுவாங்க. இதனால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். மன நிம்மதி ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த மனக்கவலைகள் விலகும். குறிப்பாக நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வயசாகிடுது சார், 40 வயசு தாண்டி எடுத்து சார் அப்படிம்பீங்க. அது 40 வயசுங்கிறது உங்களுக்கு தான் வயசு, கடவுளுக்கு அது கிடையாது. அதனால் இயற்கை எனும் சொல்லக்கூடிய கடவுள் உங்களுக்கு தேவையான விஷயத்தில் தேவையான வரத்தை கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மாலைக்கு பிறகு மருத்துவ செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. விருச்சிக ராசி. ராசிநாதன், குரு ஆகிய கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய யோகமான நாள். இன்று உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும். தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழிலில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏதாவது புதுசாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னா அவசரப்பட்டு அகலக்கால் வச்சிடாதீங்க. நிதானமான முதலீடு செய்வது அவசியமான ஒன்று. தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் இன்று கடுமையான உழைப்பு தேவைப்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. மாலை வரை கடுமையான உழைப்பின் காரணமாக உங்களுடைய பண பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பண வருமானம் அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடன் அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மன நிம்மதியும் சந்தோஷமும் பெருமைகளும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மாலைக்கு பிறகு பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற யோகம் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தின் மூலமாக தன வரவு ஏற்படுறதுக்குண்டான ஒரு சிறப்பான அமைப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ருண ரோகஸ்தானத்தில் இருக்கிற குரு பார்வையில் சந்திரன் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி மேன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கார். அதே சமயம் மாலைக்கு பிறகு சந்திரன் லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது குலதெய்வ வழிபாடு அல்லது ஆன்மீக நாட்டத்தின் காரணமாக ஏதாவது ஆன்மீக சொற்பொழிவுக்கோ ஆன்மீக ஸ்தலங்களுக்கோ சென்று வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டில் உங்கள் நண்பர்கள்லாம் ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க, என்னாச்சு உனக்கு இப்படியெல்லாம் போறிய அப்படின்னு. இன்று உங்களுக்கு மனநிலையில் நல்ல மாற்றம் ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செய்யக்கூடிய காரியங்களில் தடுமாற்றம் ஏற்படும். செய்யக்கூடிய காரியங்களில் முன்னுக்கு பின்னாக செயல்படுவீர்கள். நீங்கள் யோசிக்கிறது ஒன்று, செயல்படுத்துறது ஒன்று. யோசனை ஒன்றா இருக்குது, செயல் ஒன்றா இருக்குங்கிறதுனால உங்களால் ஒரு ஃபாஸ்ட்னஸோட செயல்பட முடியாது. பார்க்குறவங்களாம் உங்களை கிண்டல் கேலி பேசுவாங்க, என்னாச்சு உனக்கு இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது அப்படின்ட்டு. அதாவது எண்ணமும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும். அது இன்னைக்கு ஒன்றா இல்லாததுனால தடுமாற்றம் ஏற்படும். மாலை 6:29 சந்திரன் பயிற்சியாகும் பொழுது அந்த குழப்பம் நிவர்த்தியாகும், தடுமாற்றம் நிவர்த்தியாகும். உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஸ்பிரிச்சுவல் கலர் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் பண்ணுற விஷயம் சில புதிய அனுபவத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தொழில் விரிவுபடுத்துவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும்.
தொழில், வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் பெரிய வளர்ச்சி காத்துன்னு இருக்கு. அதற்காக நீங்கள் கொஞ்சம் பிரயத்தனப்படணும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. அலைச்சல் ஜாஸ்தி இருக்குது. இன்றைக்கி மாலைக்கு பிறகு உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். அந்த கௌரவத்தின் காரணமாக உங்களுடைய குடும்பத்தாரின் அன்புக்கும் பண்புக்கும் பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். தனுசு ராசி. இன்று நாள் முழுவதும் காலை முதல் இரவு வரை சாயந்தரம் 6:45 மணிக்கு மேலேயும் சரி, அதுக்கு முன்னாலேயும் சரி, சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். குடும்பத்தில் நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். குடும்பத்தில் குழந்தைகள் பிறப்பதற்குண்டான யோகம், குழந்தைகள் பூ பெய்வதற்குண்டான யோகம், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நடத்துவது, இப்படி ஏதாவது ஒரு நல்ல செய்தி வந்துட்டே இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் இல்லைங்க, வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மற்றும் பங்காளிகள் உடனான மனபேதங்கள் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக உங்களை மதிக்காமல் இருந்தவங்க இப்போ உங்களுடைய பெருமை தெரிந்து அருமை தெரிந்து உங்களை தேடி வருவதற்குண்டான யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு மாலை மரியாதைகள் கூடுவதற்கும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கும் சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கும் உண்டான வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். தந்தை இல்லாதவங்களுக்கு மூத்த சகோதரர்களின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். தன யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தொழில் விருத்தி ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய உத்தியோக ரீதியாக இடமாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு அமைகின்ற சந்தோஷகரமான நாள். பூமி விஷயத்தில் அல்லது வீடு விஷயத்தில் உங்களுக்கு இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன வேற்றுமைகள் விலகி நன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குறிப்பாக பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற சந்திரனுக்கு குரு பார்வை. இந்த ராசியில் பிறந்த மூலம், பூராடம், உத்திராடம் ஆகிய 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே சரி, இன்னைக்கு தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபம் விலகி நன்மைகள் ஏற்படும், ஒற்றுமை ஏற்படும். சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக அப்பாவை பார்த்துருக்கவே மாட்டாங்க, இல்லை அப்பா கூட பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கும். அவர்கள் தந்தையுடன் பேசுவதற்கோ அல்லது தந்தையை சந்திப்பதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அனுகூல பலன்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகள், அப்பாவுடைய சப்போர்ட்டில் கைடன்ஸில் வீடு வாங்கிறதுக்கோ இடம் வாங்கிறதுக்கோ வாய்ப்பு ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தொழில் விருத்தி ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக கடல் கடந்து பயணிக்கிறதுக்கோ அல்லது ஃப்ளைட்டில் வேறு ஒரு ஊருக்கு, சென்னையிலேருந்து பாம்பேக்கோ, பாம்பேலேருந்து கல்கட்டாக்கோ, கல்கட்டாலேருந்து டெல்லிக்கோ, டெல்லியிலேருந்து மறுபடியும் சவுத் இந்தியாவுக்கோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் நீங்கள் இருக்கிற ஊர்லேருந்து லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும், வளர்ச்சியை கொடுக்கும். அலைச்சல் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய அனுகூலம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குறிப்பாக எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. ஏன்னா குரு பார்வையில் 9ஆம் இடம் இருக்குது, குரு சம்பந்தப்பட்டு 5ஆம் இடம் இருக்குது, குரு பார்வையில் 1ஆம் இடம் இருக்குது, அதாவது ராசி இருக்குது. 1, 5, 9 அதாவது திரிகோணங்கள் வலுவாக இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து நல்ல விஷயங்களும் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதுவும் நட்சத்திரநாதன் சூரியன் குரு பார்வையில் ராசியிலே இருக்காரு. இதுவும் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. பூர்வீக சொத்து விஷயமோ அல்லது முன்னோர்களின் ஆசி விஷயத்திலோ இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். முன்னோர் ஆசியின் மூலமாக மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகர ராசி. சந்திராஷ்டம தினம் இன்னைக்கு சாயந்தரம் 6:29 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த சந்திராஷ்டமம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் சலனம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், சனி பார்வையில் குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறது. பூமி தொடர்பான விஷயத்தில், தாயார் தொடர்பான விஷயத்துலலாம் மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஆரோக்கியமும் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது, ஆனால் ஏதோ ஒரு சலனம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு, மனை, வண்டி, வாகனம் போன்ற விஷயங்களில் செலவுகள் ஏற்படும். அது ஒன்றா வண்டி வாகனத்தை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க, அதில் சர்வீஸ் பண்ணி அதில் ஏதாவது செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாலைக்கு பிறகு ஏதாவது ஒரு அலைச்சல் ஏற்பட்டு உங்களுக்கு சஞ்சலம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். குழந்தைகளுடன் வாக்குவாதம் ஏற்படும். மாலைக்கு பிறகு குழந்தைகளால் மன சஞ்சலம் ஏற்படும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இன்று தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்திற்கு சனி பார்வை, 4ஆம் இடத்தில் இருக்கிற குருவின் பார்வையில் சந்திரன், அந்த சந்திரனுக்கு சனி பார்வை.
வார்த்தைகளால் குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிரிகளிடம் சற்று சிக்கலை ஏற்படுத்துவீர்கள். ஆனால் சமயோஜிதமாக பேசி உங்களுடைய குரு பார்வை இருக்கிறதுனால அதுலேருந்து வெளியில் வரத்துக்கும் முயற்சி எடுப்பீங்க. அது ஓரளவுக்கு அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். ஆனால் அனாவசியமாக செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் செலவுகள் தந்தை வழியில், சகோதர சகோதரிகள் வழியில், தாயார் வழியில், உங்களுடைய அரசு உத்தியோகம் சார்ந்த அல்லது அரசு அதிகாரிகள் வகையில் செலவுகள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படும். ஏதாவது ஒரு பொருளை வாங்க போயிட்டு அந்த பொருளை தவிர மற்ற பொருள்லாம் வாங்கிட்டு வருவீங்க. இதனால் உங்களுக்கு கையிருப்புகள் கரையும். அது நீங்கள் பண்ணுறீங்களா, உங்கள் வாழ்க்கை துணை பண்ணுறாரோ, ஏதோ ஒருத்தர் செலவு பண்ணுவீங்க. இந்த செலவின் காரணமாக குழந்தைகளோ அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகளோ உங்களை சற்று கோபத்துடன் பேசி வார்த்தைகளை விட்டுவிடார்கள். அது உங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். இது எல்லாமே சாயந்தரத்துக்கு மேலே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காலையில் வீண் செலவுகளும், மாலையில் அது சம்பந்தப்பட்ட திட்டுக்களும் வாங்கக்கூடிய குழப்பமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சகோதரர்களால் செலவுகள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். குறிப்பாக தம்பி தங்கைகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்துவார்கள். மூத்த சகோதரர்கள் ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில் இன்னைக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். அதே சமயம் அலுவல் ரீதியாக உங்களுக்கு சக பணியாளர்களின் எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். சக பணியாளர்கள் அதிருப்திக்கு ஆளாவார்கள். அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாததுனால உங்கள் பேரில் ஒரு காழ்ப்புணர்ச்சியை வளர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்களை எதிரிகளாகவும் செயல்பட்டு உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையை ஏற்படுத்துவார்கள். உங்களால் அவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். ஆனால் அவர்கள் உங்களை பற்றின தவறான அபிப்பிராயத்தை பரப்புவதற்கு முயற்சி செய்வார்கள். மனக்குழப்பம், தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். மாலைக்கு பிறகு தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படும். கும்பராசி இன்று மாலை 6:29 வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சந்திரனால மன நிறைவை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். அது வரைக்கும் என்ன வேணால் பண்ணுங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. நண்பர்கள், உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படும். காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாபங்கள் பெருகும், செல்வாக்கு அதிகரிக்கும். மாலை 6 மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி கேதுவோடு இணைகின்ற பொழுது விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்கு தப்பு பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஆனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள். அதனால் மன விரக்தி அதிகரிக்கும். வீண் பேச்சுக்களை பேசி அந்த விரக்தியை வெளிப்படுத்துவீர்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாலைக்கு பிறகு கோயில் குளங்களுக்கு சென்று வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். எந்த ஒரு விஷயமும் உங்களால் நேர்மையாக பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தடுமாற்றம் ஏற்படும். குறிப்பாக உங்கள் வெற்றிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்கள் கௌரவத்தை பாதிக்காத வகையில் இருக்கிறது நல்லது. கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்காதீங்க. இதெல்லாம் சாயந்தரத்துக்கு மேலே நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். அதாவது சாயந்தரம் 6 மணிக்குள்ளார எல்லா நல்லதும் நடக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். பண வருமானம் ஏற்படும். சக பணியாளர்கள் ஒத்துழைப்போடு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தடுமாற்றம் ஏற்படும். மனக்குழப்பம் ஏற்படும். மனக்குழப்பம் வார்த்தைகளில் தெளிவை தராமல் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தப்பான வார்த்தைகளை கொடுத்து சஞ்சலத்தில் மாட்டிப்பீங்க, கவனமாக இருந்துக்கோங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனாவசியமான பொய்யுரைகளை பேசுகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக நண்பர்கள்ட்ட கதையாக அளந்து விடுவீங்க. நான் அங்கே போனேன், இங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையும் விடுவீங்க. சொல்கிறத பார்த்தா என்னமோ நீங்கள் தான் பாரத பிரதமர் மோடிக்கு ஐடியா கொடுக்குற மாதிரி பேசுவீங்க. அதனால் உங்களுக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது. உலகத்துக்கு ஐடியா கொடுக்குற அளவுக்கு நீங்கள் பேசுகிறதுனால எல்லாரும் உங்ககிட்ட ஐடியா கேட்பாங்கன்னு கேட்டால் யாரும் உங்களை மதிக்க கூட மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிற கதை எல்லாருக்கும் தெரியும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. பண விவகாரங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கணும். குறிப்பாக யாருக்கும் கடன் கொடுத்துடாதீங்க. யாருக்கிட்டையும் இன்றைக்கி கடன் வாங்கிடாதீங்க. நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. இன்றைக்கி நண்பர்கள்ட்ட கை நீட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுகின்ற சாதகமான நாள். என்ன சார் இதில் சாதகம் அப்படின்னு கேட்கலாம். வெற்றி கிடைச்சா கூட அதுவும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. வெற்றி கிடைக்காம தாமதமாகிறதுனால அந்த தாமதம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் மாலைக்கு பிறகு உங்களுக்கு சில தாயார் வழியில் மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாருடைய ஆரோக்கியம் அல்லது தாயாருடனான பேச்சுவார்த்தைகள்
கொஞ்சம் தேவையில்லாத டைரக்ஷனில் போகும். அது உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். அனாவசியமான பொய்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருப்பீங்க, அம்மா இன்றைக்கி நான் சாயந்தரம் உனக்கு இதை வாங்கி கொடுத்துட்றேன்ட்டு. ஆனால் வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலை, பணப்பற்றாக்குறை, அதனால் உங்களுக்கு தடுமாற்றம். பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருப்பது நல்லது. மீன ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுற இந்த நாளில் உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடனை அடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு தேவைக்காக புதுசாக கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும். அதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். ஆரோக்கிய பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. மொத்தத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். மாலைக்கு பிறகு நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல செய்திகளை கொடுப்பார்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற, தொழில் விருத்தி, உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பூரிப்புக்காக செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு மேலே சந்தோஷம், செலவுகள், இப்படி எல்லா செலவும் ஒன்றா வருதே அப்படின்ட்டு கையிருப்பு கரையிறது மட்டும் இல்லாமல் கடனை வாங்கியாவது செலவு பண்ணுங்கிற சூழ்நிலை. இதனால் உங்களுக்கு பண தேவைகள் அதிகரிக்கும். மன சஞ்சலம் ஏற்படும். என்னமோ அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாலைக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தும். உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்களில் கராரான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யார்கிட்ட கடன் கொடுத்துருந்தீங்கன்னா இன்றைக்கி அவங்கக்கிட்ட கராராக பேச்சுவார்த்தை நடத்தி பணத்தை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. நீங்கள் யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்தாலும் அதே பிரச்சனை தான் நடக்கும். அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு பேசுங்க. 2ஆம் இடத்து குரு உங்களுக்கு தனயோகத்தை ஏற்படுத்துகிறாரு. கடந்த 8 மாதமாக கொடுக்காத ஒரு நல்ல விஷயத்தை குரு கொடுக்கறதுக்கு உண்டான யோகம். குறிப்பாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை அமையும். அதுவும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக கௌரவத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருந்தார். சாயந்தரம் 6ஆம் இடத்தை விட்டு வெளியில் வரும்போது ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். 7ஆம் இடத்துக்கு வரும்பொழுது நன்மைகள் அதிகரிக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரித்து கோயில் குளங்களுக்கு சென்று வருவது, கல்ச்சுரல் ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ராமில் அட்டன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. நண்பர்களுடன் பொழுதை இனிமையாக கழிப்பீர்கள். என்று உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குடும்ப சூழ்நிலை சாதகமாக இருக்குது. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கோர்ட்டு கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை பெற்றுக் கொடுப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உங்களுடன் பயணிக்கும் சக நண்பர்கள், சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய நெருங்கிய உறவினர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.